கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் பாதிப்பு தொடர்பான மீட்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. அமைச்சர்கள், IAS அதிகாரிகள் ஆய்வில் பங்கேற்பு. வெள்ள பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு எடுத்த பின் நிவாரணம் வழங்க நடவடிக்கை. விழுப்புரத்தில் கள ஆய்வுக்கு பின் முதலமைச்சர் பேட்டி. பேரிடர் காலங்களில் நிவாரணம் வழங்க மத்திய அரசு மறுக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பெஞ்சல் புயல் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழுவை அனுப்ப வேண்டும். நாடாளுமன்றத்தில் திமுக MP TR பாலு வலியுறுத்தல். திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய 7 பேரும் உயிரிழந்த சோகம். 24 மணி நேரத்தை கடந்தும் நடைபெற்ற மீட்பு பணியில் உடல்கள் மீட்பு. நிலச்சரிவில் சிக்கிய 7 பேரின் உடல்களும் மீட்பு. கண்களை கலங்க வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியீடு. புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 5000 ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. கனமழை காரணமாக புதுச்சேரியில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. 2163 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கினார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். 3 ஆண்டில் 20,443 பேருக்கு பணி ஆணை வழங்கி உள்ளதாக பெருமிதம். பெரியார் சிலை உடைப்பு தொடர்பான வழக்கில் ராஜாவுக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை. சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. முன்னறிவிப்பு இன்றி சாத்தனூர் அணையை திறந்துவிட்டது ஏன்? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க கோரி தமிழகம் முழுவதும் தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம். பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. சேலம் ஏற்காடு பிரதான சாலையில் போக்குவரத்துக்கு தடை விதிப்பு. தொடர் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு இடையே போக்குவரத்து துண்டிப்பு. பாலம் மூடப்பட்டதால் இரு மாவட்டங்களுக்கு இடையே போக்குவரத்து நிறுத்தம். கரூர் அருகே ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் கார்த்திகை சோமவார வழிபாடு. தானியங்களை நேர்த்திக்கடன் செலுத்தி விவசாயிகள் வழிபாடு. அதானி விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வருகிற 10ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு. அதானி விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் குரலை மத்திய அரசு கேட்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் T. ராஜா வலியுறுத்தல். அதானி விவகாரம் தொடர்பாக முடங்கிய நாடாளுமன்றம். எதிர்க்கட்சிகளின் அமளியால் இரு அவைகளும் ஒத்திவைப்பு. டெல்லியில் அதிகரிக்கும் காற்று மாசுவை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும். 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு.